வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஒருத்தர் தன்னுடைய ஹஜ்ஜினுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இடையில் ஒரு வார்த்தையும் சேர்த்து சொன்னார். இது பெரும்பாலும் இது போன்ற வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஹாஜிகளுக்கு இது போன்ற சிந்தனைகள் அறவே வரக்கூடாது என்பதற்கான பதிவு இது. ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர் வசதியானவர். உங்களுடைய ஹஜ்ஜு பயணங்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, இபாதத்துகளை விட்டுவிட்டு, அங்கே தவாஃப் செய்ததை விட்டுவிட்டு, அரஃபாவை மினாவிலே இபாதத் செய்தது, ஷைத்தானுக்கு கல்லறிந்த இந்த வணக்க வழிபாடுகளை எல்லாம் விட்டுவிட்டு அவர் பகிர்ந்து கொண்ட செய்தி என்ன தெரியுமா? ஃப்ளைட்டில் புறப்பட்டதிலிருந்து ஃபஸ்ட் கிளாஸ், கொஞ்சம் வசதியானவர்னால எல்லாம் அவருக்கு முதல் தரமாக அவர் அதிலே பயணித்திருக்கிறார். அதில் கொடுக்கப்பட்ட சாப்பாடு, அந்த சீட்டினுடைய அமைப்பு, போய் மக்காவில் சேர்ந்த உடனே அங்கே தங்கின ஹோட்டலு, அடேங்கப்பா, அந்த ஹோட்டலை பற்றியே ஒரு பெரிய வகுப்பு எடுக்கிற அளவுக்கு வர்ணித்து சொன்னார். 5 ஸ்டார் ஹோட்டலில் நாங்கள் தங்கினோம், ரொம்ப உபசரிப்பு பலமாக இருந்துச்சு. இப்படி இபாதத்தை தவிர்த்து விட்டு 5 ஸ்டாரில் தங்கணும், 7 ஸ்டாரில் தங்கணும் என்ற பெருமை பேசக்கூடிய ஹாஜிகளும் உம்ரா திரும்பி வரக்கூடிய உமரிகளும் இன்றைக்கு நிறைய காணப்படுகிறார்கள். நீங்கள் எந்த ஸ்டாரில் வேண்டுமானாலும் தங்கிக் கொள்ளுங்கள். இறைவனுக்கு ஸ்டார்கள் முக்கியமல்ல. உங்கள் உள்ளத்தினுடைய இறையச்சத்தின் வெளிப்பாடை தான் அல்லாஹ் பார்க்கிறான். அதுதான் உங்களுடைய அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா என்பதற்கான அடையாளம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஹாஜிகளே, உம்ரா செல்லும் பாய்மார்களே, தாய்மார்களே, தொடர்ந்து பயணிப்போம் இன்ஷா அல்லாஹ். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.